என் பெயர் பர்சான். நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்து வருகிறேன். நான் எஸ்டிசி வங்கியில் ஒரு சேமிப்பு திட்டத்தில் ஈடுபட்டு வருகிறேன். இந்த திட்டத்தின் விதிகள் பின்வருமாறு: மொத்தம் 10,000 ரூபாய் ரியால் வீதம் மாதம் மொத்தம் 10,000 ரியால் மாதம் 2,500 ரியால் வீதம் 4 மாதங்களுக்கு டெபாசிட் செய்யணுமா. அதாவது ஒரு சீட்டு ஒரு திட்டம்னு வச்சுருக்குறாங்க வங்கியில். உங்களுக்கு 10,000 ரூபா அதை வந்து நீ கட்டணும். 10,000 ரூபா எப்படி கட்டணும்னு கேட்டால் மாதம் 2,000 வீதமாக 4 மாதத்துக்கு 10,000 கட்டணும். அப்போ 4 மாதத்துக்கு உள்ளே என்ன செய்யணும், அந்த பணத்தை எடுக்கக்கூடாது. 4 மாத கால இடையில் பணத்தை எடுப்பதாக இருந்தால் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட சந்தர்ப்பம் கிடைக்காது. 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் குலுக்கல் முறையில் உங்களுக்கு தேர்வு செய்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான். மேலும் திட்டத்தின் ஒரு சிறப்பு அம்சமாக 4 மாதங்களுக்கு பிறகு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. 4 மாதத்துக்கு பிறகு என்ன செய்கிறான்னா இந்த ரூபாய் 10,000 ரூபாய் திருப்பி தந்துடுவான். அதோட குலுக்கல் போட்டு என்ன செய்கிறான்னா சிலருக்கு மட்டும் பரிசு கொடுக்குறான். குலுக்கல் முறையில் பரிசை நான் பெறுவதற்கான முழு உரிமை உண்டாகுது. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு வங்கி அந்த வங்கியில் வந்து ஒரு பணத்தை டெபாசிட் பண்ண சொல்கிறான். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு 10,000 நிர்ணயிச்சிட்றான். இந்த 10,000 நீங்கள் என்ன செய்யுங்கன்னா 4 மாதத்தில் கட்டுங்க. 2,500 ரியாலாக 4 மாதத்தில் கட்டுங்க. 1,00,000 பேர் கட்டியிருப்பான், 10,00,000 பேர் கட்டியிருப்பான். அந்த அவ்வளோ பேரையும் சேர்த்து நாங்கள் குலுக்கல் போடுவோம். குலுக்கல்ல அந்த 10,000 ரூபா திருப்பி தந்துடுவான். 4 மாதம் முடிஞ்சவொடனே 10,000 ரூபா திருப்பி வந்துடும். அதோட சேர்த்து உங்களுக்கு நான் என்ன தருவோன்னு கேட்டால் குலுக்கல் முறையில் பரிசு தருவோம். அந்த 10,000 ரூபா இதில் யார் சீட்டு சேர்ந்தாங்களோ இடையில பணம் எடுத்தவங்கள நான் குலுக்கலில் சேர்க்க மாட்டோம். இடையில பணம் எடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த 10,000 வந்து 4 மாதம் எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களால் எடுக்கப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் 10,000த்தையும் திருப்பி தந்துடுவாங்களாம். அது தந்துனா அவனுக்கு இப்போ நம்ம போட்ட பணம் தானே. அதோடு என்ன செய்வோம்னு கேட்டால் ஒரு 100 பேர் சேர்ந்துருந்தான்னு சொன்னால் 100 பேரையும் போட்டு குலுக்கி 1வது பரிசு 2வது பரிசுன்னு ஏதோ ஒரு தொகையை தருவான் போல இருக்குது. அந்த மாதிரி ரியால் 10,000 ரியால் பரிசு தொகை. 10,000 போட்டிருக்கோம்ல, 20,000 கிடச்சி போயிடும். குலுக்கல் போட்டு என்ன 10,000த்தையும் நமக்கு தந்துடுவான். சீட்டு குலுக்கி போட்டு இருக்கும்போது என் பேர் வந்துருச்சுன்னு வைங்க, இன்னொரு 10,000 எனக்கு கிடைக்கும். இது மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு முறை 1 மில்லியன் ரியால்லாம் பரிசு வழங்கினாங்களாம். ஒரு 10,00,000 ரியால்லாம் நினைஞ்சிருக்கிறான் பரிசு வழங்கியிருக்காங்க. இந்த பரிசு வாங்கலாமான்னு கேட்குறாரு. அதாவது குலுக்கல் முறையில் உள்ள பரிசுகளை வாங்கலாம். எப்போ வாங்கலாம்னு கேட்டால், வட்டிங்கிற ஒரு வாடகை இல்லாமல் இருந்தால் வாங்கலாம். குலுக்கல் முறையில் எந்த ஒன்றுக்குனாலும் குலுக்கல் முறை நீங்கள் பரிசு கொடுக்கலாம். ஒரு கடையில் ஜாமான் வாங்க வர்றாருன்னு வைங்களேன், ஜாமான் வாங்குகிற ஆளுக்கு வாடிக்கையாளருக்கு பூராவுமே 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா இந்த அங்கே ஒரு சீட்டு கூப்பன் அப்படின்னு தந்துடுவான். தந்துட்டு என்ன செய்வோம், 1ஆம் தேதி குலுக்கல் போடுவோம். 1000 பேருடைய சீட்டையும் குலுக்கி போட்டு நாங்கள் எடுப்போம். யாருக்கு பரிசு வருகிறதோ அவருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஜாமான் தருவோம்னு ஒரு கடையில் சொல்கிறான்னு வைங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட காசு உங்கள் காசு அவன்கிட்ட இருக்கலை, நீங்கள் ஜாமான் வாங்கிட்டு போனீங்கல்ல, அதுக்காக வேண்டி அவன் கூப்பன் தர்றான். இப்போ என் கடையில் ஜாமான் வாங்குறாங்கன்னு வைங்க, 2,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா ஒரு சீட்டு மாதிரி நாங்கள் தருவோம். அது எல்லாத்தையும் போட்டு குலுக்கி எடுப்போம். மாத கடைசியில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு தையல் மிஷினு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி இந்த மாதிரி பொருளை தருவோம்னு ஒரு அறிவிக்கிறாங்கன்னு வைங்க. இதில் வந்து இந்த பரிசு எதனால் நான் கொடுக்குறேன், அவனுடைய பணம் என்கிட்ட இருக்கிறதுங்கிறதாக கொடுக்கல. அவன் பணம் எதுவுமே இல்லை, அவன் என்கிட்ட காசை கொடுத்தான், ஜாமானை வாங்கினா அதோட முடிஞ்சு போச்சு. என்னுடைய கஸ்டமராக இருக்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி தான் அந்த குலுக்கல் பண்ணுறோம். இந்த குலுக்கல் கூடுமானா கூடும். ஏன் கூடும், இதில் அவனுடைய பணம் என்கிட்ட இருந்து அதை நான் வட்டிக்கு விட்டு அதன் மூலம் நான் ஆதாயம் அடைஞ்சு அதனால் குலுக்கல் முறையில் அவனுக்கு ஒரு பங்கை கொடுக்குறேன்டா தான் அது வந்து வட்டிங்கிற ஒரு வாடகை அதில் வரும். இந்த வியாபாரிகளில் கொடுக்குற டோக்கனு இது எல்லாமே வந்து வட்டியில் வரவே வராது. ஆனால் நீங்கள் சொல்கிற என்னென்னு கேட்டால், 10,000 ரியால் உங்கள் ரியால் அவன்கிட்ட இருக்கிறது. உங்கள் ஒரு ஆள் ரியால் மட்டும் இல்லை, 1,00,000 பேர் கூட அதில் சேருவான், ஒரு 10,000 பேர் கூட சேருவான், ஒரு 1000 பேர் கூட சேருவான். 1000 × 10,000 எங்கே போச்சு, அவ்வளோ ஒரு ரியால்கள் அவன்கிட்ட வந்து சேமிப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த பணத்தை நம்ம வட்டிக்கு போட்டு முதலீடு பண்ணி அதில் நிறைய வட்டி சம்பாதிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால தான் குலுக்கல் முறையில் உங்களுக்கு அவன் தர்றான். உங்களுடைய பணம் இருக்க போய் தானே இந்த குலுக்கலை நீங்கள் சேர்றீங்க. குலுக்கலுக்கு காரணமே என்ன, 10,000 ரூபா உங்கள் ரூபா அவன்கிட்ட இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருத்தருடைய ரூபாயும் இருக்கிறது. 1,00,000 பேர் இந்த சீட்டு திட்டத்தில் சேர்ந்தான்னு சொன்னால் 1,00,000 பேருடைய 10,000 அவன்கிட்ட இருக்கிறது. 1,00,000 பேருடைய 10,000 இருந்தால் எவ்வளோ ரூபாயாச்சு அது. அந்த ரூபாயை கொண்டு அவன் வட்டிக்கு தானே கொடுப்பான். உங்கள்கிட்ட வட்டி வாங்காட்டா கூட வட்டி தொடர்புடைய விஷயங்களில் தான் என்ன செய்வான், முதலீடு பண்ணுவான். அந்த மாதிரி அவங்க வட்டிக்கு கடனாக கொடுத்து வட்டி வசூல் பண்ணுவான். அதில் பல வகையான லாபம் வர்ற காரணத்தினால தான், வட்டிங்கிற அடிப்படையில் அவனுக்கு ஆதாயத்துக்கு நீங்கள் துணை செய்கிற காரணத்தினால தான் குலுக்கல் பரிசு அந்த திட்டத்தில் உங்களை பணத்தை போட வைக்கணும். உங்களை வந்து என்ன செய்யணும், நமக்கு இப்போ பணத்துக்கு பணமும் கிடைச்சிடும், குலுக்கல் முறையில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் தான் நீங்கள் அடுத்த மாதம் மறுபடியும் கொண்டா போடுவீங்க. 10,000 எடுத்துருவீங்க, மறுபடியும் 2,000 அடுத்த திட்டத்தில் சேருவீங்க.
அப்படி சேர்வதை ஊக்குவிப்பதற்காக அந்த குழுக்கள் போடுறான். அப்போ இந்த குழுக்கள் போடுவது என்பதோ பரிசு தருவது என்பதோ உங்கள் பணம் அவன்கிட்ட இருக்குது என்பதற்காக இருக்குமானால் வட்டி தானே அது. உங்கள் பணம் இருக்க போய் தானே குளிக்க முடியாத தர்றான். அப்போ நம்முடைய பணத்திற்கு இருக்குது என்பதற்காக தரக்கூடிய ஒரு ஆதாயம் எல்லாமே வட்டியில் தானே வரேன். அதனால் இதில் சேரக்கூடாது. சும்மா பணத்தை நம்மன்ட்டு நீங்களே 2000 வீட்டில் சேர்த்து வச்சுக்கலாமே, அவன்கிட்ட போடணுன்னு அவசியம் கிடையாது. அடிப்படை நீங்கள் விளைக்கணும், நம்முடைய பணம் ஒருவன்கிட்ட இருக்கிறது என்பதற்காக வரக்கூடிய ஆதாயத்துக்கு பேர் தான் வட்டியை. வட்டினாலே என்ன அர்த்தம்? ஒரு 1000 ரூபா நான் ஒருத்தனை கொடுத்துட்டேன், என் பணம் அவன்கிட்ட இருக்கிற காரணத்தினால அவன்கிட்ட மாதம் மாதம் ஏதாவது கேட்குறேன், அதுதான் வட்டி. வட்டிக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டால், என்னுடைய பணம் ஒருவன்கிட்ட இருக்குது என்ற காரணத்திற்காக அதில் கேட்குற ஒரு ஆதாயம், அல்லது இன்னொருத்தனுடைய பணம் என்னிடத்தில் இருக்குது என்பதற்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாயம், அதுக்கு பேர் தான் வட்டி. அப்போ இந்த கடைகளில் கொடுக்கக்கூடிய சீட்டுக்குழுக்கள் என்பதற்கும் இந்த வங்கியில் உள்ள சீட்டுக்குழுக்கள் என்பதற்கு வித்தியாசம் இருக்குது. வங்கியில் உள்ளவன் எதுக்காக அந்த சீட்டுக்குழுக்கள் நடத்துகிறான்னு கேட்டால், உங்கள் பணம் அவன்கிட்ட இருக்கிறதுக்காக வேண்டி எல்லாருக்கும் தரமாட்டான், குழுக்களில் கொஞ்சம் பேருக்கு தருவேங்கிறான். அந்த கொஞ்சம் பேருக்கு ஆசை வார்த்தையை காட்டி இன்னும் கொஞ்சம் பேரை இழுக்கிறான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த குழுக்களில் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் போய் விழுவுறீங்க. அந்த குழுக்கள் எதற்காக உங்களுக்கு தருகிறான்? வியாபாரி தர்ற மாதிரி தரலையே. வியாபாரி நம்ம கஸ்டமராக இருக்காருங்கிறக்காக நாங்கள்லாம் சீட்டு கொடுப்போம், அதை குலுக்கி போடுவோம். அவனோட ஒரு பைசா எங்கள்கிட்ட இருக்காது, எங்களோட ஒரு பைசா அவன்கிட்ட இருக்காது, ஆனால் பரிசு கொடுப்போம். அதில் வட்டிக்கு எந்த ஒரு கிரவுண்டுமே இல்லை. இதில் வட்டிக்கு கிரவுண்ட் இருக்கிறது. அதனால் இதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது, சரியில்லை.